லவ் யூவர்ஸ், வெல்கம் டு வசந்தி லவ்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 1 கிலோ மிளகா, 2 கிலோ தனியாக காய வச்சுருக்கோம். செடியில் போய் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலெல்லாம் பறித்து இதோ பாருங்கள் தட்டில் வச்சாச்சு. இப்போ வாங்க தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். எங்கள் அம்மா எல்லாமே சரிசமமாக போடுவாங்க. எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். என்னென்ன பொருள்னு வறுக்கும்போது சொல்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போய் கடாய் வச்சு வறுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. கடலப்பருப்பு 100 கிராம் போட்டு இதை பாருங்கள் நல்லா வறுத்து கொட்டியாச்சு. அடுத்தது அதே கடாயில் துவரம்பருப்பு போட்டுக்கலாம் 100 கிராம்ஸ். இது நல்லா வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பச்சரிசி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கொட்டணும்ல அதே பேஷனில் கொட்டிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா வறுத்து அதே பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கடாயில் மிளகு நல்லா வறுத்து அது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்த பிடிச்சி அதே பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். வெந்தயம் 100 கிராம், வெந்தயம் வறுத்தாச்சு. ஜீரகம் 100 கிராம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் வறுத்தாச்சு. சோம்பு 100 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு வறுத்தாச்சு. கடுகு 100 கிராம் சேர்த்துக்கலாம். கடுகு வறுத்தாச்சு. சுக்கு 100 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. விரலி மஞ்சள் 100 கிராம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். விரலி மஞ்சள் வறுத்தாச்சு. பெருங்காயம் 100 கிராம் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். மிளகா நல்லா காஞ்சிடுச்சு. இதை பாருங்க எப்படி செம்மையாக காஞ்சிருக்குன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிஷினுக்கு எடுத்துன்னு போயிடலாம்.
இப்போ வாங்க ரைஸ் மில்லுக்கு கிளம்பிடலாம். ரொம்ப கூட்டமாக இருந்ததால் எங்களால் அரைச்ச வீடியோவை காமிக்க முடியல. அதனால் இதோ பாருங்கள் ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வாங்க வீட்டுக்கு எல்லா விதமான குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.